ஸ்ரீ குருபியோ நமஹ. அன்பு நண்பர்களே, வணக்கம். நண்பர்களே, வர்க்க சக்கரங்களின் வரிசையில் ஒரு முக்கியமான சக்கரமான திரேகான சக்கரத்தை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் 10 டிகிரி விஸ்தீரணம் உள்ள 36 திரேக்கானங்களில் 16 திரேக்கானங்கள் ஆயுத திரேக்கானங்களாகவும் 6 திரேக்கானங்கள் சர்ப்ப திரேக்கானங்களாகவும் சதுஷ்பாதம், பட்சி, பாச திரைக்காணம்னெல்லாம் இருக்கு. இதில் மற்ற திரைக்காணங்களை விட 22வது திரைக்காணம்னு அதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த 10 டிகிரிக்குள்ள எந்த கிரகம் சஞ்சாரம் பண்ணாலும் அதனோட அதிபதியோட வேறு எந்த கிரகம் சம்மந்தப்பட்டாலும் அந்த தசாபுக்தி அந்தர கோச்சார காலங்களில் அந்த ஜாதகனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கட்டாயமாக ஏற்படும்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த கிரகங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுப கிரகங்களோட தொடர்பு கிடைச்சா அந்த பாதிப்பு குறையும்னு சொல்லலாம். அதனால் இந்த 22ஆம் திரைக்காணம் நம்முடைய கர்மப்பதிவுகள் எப்படி இருக்குன்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்க்கப்படுது. சரி, இந்த 22ஆம் திரைக்காணம் வெறும் கெட்டதை மட்டும்தான் செய்யுமா, நல்லதை செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சமயங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில விபரீத ராஜயோகங்களை கொடுத்துவிடும். ஒரு சிலர் ஆன்மீக வாழ்க்கையில் மிக பெரிய நிலைக்கு சென்று விடுவார்கள். சிலரோ சில சாமியார்களைப் போல வெளிநாட்டில் சுகபோகமான தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள். இதை பற்றி வேறொரு பதிவில் இன்னும் விளக்கமாக பார்க்கலாம். இந்த 22ஆம் திரைக்கணத்தை எப்பெல்லாம் பார்க்கணும்னா, ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் மேலே சொன்ன மாதிரி ஏதாவது கிரகங்கள் அசுபமாக இருந்து அசுபத்தன்மை பெற்று 22ஆம் திரைக்காணத்துடைய தொடர்பில் இருந்தால், அது தொடர்பான கோச்சாரம் ஏதாவது வருதுன்னா அல்லது அது தொடர்பான தசாபுக்தி ஏதாவது வருதுன்னா அந்த நேரத்தில் பார்க்குறப்போ கண்டிப்பாக இந்த 22வது திரைக்காணத்தால் என்னவெல்லாம் பாதிப்புங்க அந்த ஜாதகனுக்கு ஏற்படலான்னு கணிச்சு அவரை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லலாம். ஆனால் அவரை பயமுறுத்துகிற மாதிரி, இப்படி தான் சார், போன வாரம் ஒரு ஜாதகத்தில் இதே மாதிரி அமைப்பு இருந்துச்சு, நான் எச்சரிக்கை பண்ணேன், ஆனால் அவர் ஒன்றும் கண்டுக்கல, ஒரே வாரத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் பாவம் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது. அப்படியே நடந்திருந்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக சொல்லக்கூடாது. காரணம், நமக்கு தெரியாமலே ஏதாவது சில யோகங்களால் பூர்வ புண்ணியங்களால் பாதிப்புகள் ஏற்படாமலே போகலாம். அல்லது பாதிக்கப்பட்ட கிரகங்களின் காரகத்துவ உறவு முறைகளுக்கு ஏதாவது சிக்கல்கள் வரலாம். எனவே அவருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி பொதுவாக சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஜோதிடத்தை அரைக்குறையாக தெரிஞ்சுக்கிட்டு யாரையும் பயமுறுத்தக்கூடாது. இது நம்ம எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, 22ஆம் திரைக்காணத்தோட என்ன தொடர்பெல்லாம் இருக்குன்னு எப்படி பார்க்கறது? நம்ம போன வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு ராசியை சமமாக 3 பிரித்து 3 திரைக்காணம்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் 12 ராசிங்களுக்கு 36 திரைக்காணம் வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த 22வது திரைக்காணத்தை பார்க்கும்போது ஒரு திரைக்காணத்துக்கு 10 டிகிரின்னா அதுக்கு முந்தின 21வது திரைக்காணங்களுக்கு 210 டிகிரியும் 210லேருந்து 220 டிகிரி வரையிலும் 22வது திரைக்காணமும் அமையும்னு சொல்லலாம். அதாவது மேஷத்தில் முதல் திரைக்காணத்தில் லக்னம் விழுந்தா அந்த முதல் திரைக்காணத்தை 1ன்னு வச்சு அங்கிருந்து 22 வரையிலும் எண்ணி 22வது திரைக்காணம் எங்கே விழுதோ அதையே 22வது திரைக்காணம்னு குறிச்சிக்கணும். அப்படி எண்ணி வரும்போது விருச்சிகத்தில் முதல் திரைக்காணம் 22வது திரைக்காணமாக வரும். அதுக்கு எந்தெந்த கிரகங்களோட எப்படியெல்லாம் தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும். சார், எனக்கு மிதுனத்தில் 12 டிகிரியில் என்னோட லக்னம் விழுந்திருக்கு, எனக்கு எது 22வது திரைக்காணம்னு கேட்டிங்கன்னா, மிதுனத்தில் 12 டிகிரின்னா அது மிதுனத்தில் 2ஆம் திரைக்காணமாக அமையும். அதை 1ன்னு எடுத்துங்க. அங்கிருந்து இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற ஜாதகத்தில் காட்டியிருக்கிறாப்புல மகரத்தில் 2ஆம் திரைக்காணம் அவருடைய 22ஆம் திரைக்காணமாக விழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது மகரத்தில் 10 டிகிரிலேருந்து 20 டிகிரிக்குள்ளே இருக்கிற ஏரியா அவருடைய 22வது திரைக்கான ஏரியான்னு குறிச்சிக்கணும். ஏதாவது ஒரு மொபைலில் ஜோசிய சாஃப்ட்வேரில் உங்கள் பிறந்த தேதி, டைமு, ஊர் அப்படின்னு எல்லா விவரங்களையும் என்ட்ரு பண்ணினீங்கன்னா
உங்க ஜாதக கட்டமும் லக்னம் மற்றும் எல்லா கிரகங்களும் நின்ன பாகைகளும் உங்களுக்கு கிடைச்சிரும். அதை வச்சு மேலே சொன்னாப்புல ஒரு பேப்பர்ல உங்க ஜாதக கட்டத்தை போட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த 22வது திரைக்காணத்தை குறிச்சிக்கணும். இன்னொருத்தர், சார் என்னுடைய லக்னம் மீனத்துல 28 டிகிரியில விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மீனத்துல 3வது திரைக்காணத்துல விழுந்திருக்கு அப்படின்னு உடனே உங்க மைண்ட்ல பிளாஷ் ஆகணும். அங்கிருந்து 8ஆம் வீடு எதுவோ அதுல, அதாவது துலாத்துல 3வது திரைக்காணம் உங்களுடைய 22வது திரைக்காணம்னு குறிச்சிக்கணும். நண்பர்களே, இதுவரையிலும் நம்ம ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு 22வது திரைக்காணம் ராசி கட்டத்துல எங்க விழுந்திருக்குன்னு பார்த்தோம். அதை வச்சு இப்போ திரைக்காண சக்கரம் எப்படி அமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆனாலும் ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். அதாவது சாஃப்ட்வேரை வச்சு ராசி கட்டத்துல லக்னமும் மற்ற எல்லா கிரகங்களும் எந்தெந்த கட்டங்கள்ல என்னென்ன பாகையில உட்கார்ந்து இருக்குன்னு இங்க நீங்க பாக்குற ஜாதகத்துல இருக்கிற மாதிரி குறிச்சுக்குங்க. பக்கத்துல ஒரு காலியான ராசி கட்டத்தை போட்டு அதுக்கு திரைக்காண சக்கரம் அப்படின்னா D3ன்னு குறிச்சுக்குங்க. ராசி கட்டத்துல, அதாவது D1ல மீனத்துல 28 டிகிரியில லக்னம் விழுந்தால் அது மீனத்தில் 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரையிலான 3வது திரைக்காணத்தில் அமர்ந்திருக்கும். திரைக்காண விதிகளின்படி அந்த லக்னம் தான் இருக்கும் வீட்டிலிருந்து திரைக்காண சக்கரத்துல 9ஆம் வீட்டுல அமரும். ராசி கட்டத்தில் 22ஆம் திரைக்காணம் துலாத்தில் 3ஆம் திரைக்காணத்தில், அங்கிருந்து 9ஆம் வீட்டில் அதாவது மிதுனத்தில் அமரும். அது திரைக்காண லக்னமான விருச்சிகத்திற்கு 8ஆம் வீடாக அமையும். எனவே மிதுனத்தின் அதிபதியான புதன் 22ஆம் திரைக்காண அதிபதியாக இருப்பார். எனவே 22ஆம் திரைக்காண பாதிப்புகளை புதனையும் புதனின் தொடர்புகளையும் வைத்து அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது திரைக்காண சக்கரத்துல அதன் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டின் அதிபதி 22ஆம் திரைக்காண அதிபதியாக இருப்பார் என்ற விதியை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக D3யில், அதாவது திரைக்காண சக்கரத்தில் சிம்மம் லக்னமாக அமைந்தால் அதன் 8ஆம் வீடான மீனத்தின் அதிபதி குரு 22ஆம் திரைக்காண அதிபதியாக இருப்பார். அதே போல D3யில் மீனம் லக்னமாக அமைந்தால் 8ஆம் வீடான துலாத்தின் அதிபதி சுக்கிரன் 22ஆம் திரைக்காண அதிபதியாக இருப்பார். அதே போல ராசி கட்டத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அது முதல் திரைக்காணத்தில் விழுந்தால் அதன் 22ஆம் திரைக்காணம் திரைக்காண கட்டத்தில் D1 லக்னத்திற்கு 8ஆகத்தான் விழும். அதே போல ராசி கட்டத்தில் எந்த லக்னமா இருந்தாலும் அது 2ஆம் திரைக்காணத்தில் விழுந்தால் அதன் 22ஆம் திரைக்காணம் திரைக்காண கட்டத்தில் D1 லக்னத்திற்கு 12ஆகத்தான் விழும். அதே போல ராசி கட்டத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் அது 3ஆம் திரைக்காணத்தில் விழுந்தால் அதன் 22வது திரைக்காணம் திரைக்காண கட்டத்தில் D1 லக்னத்திற்கு 4ஆகத்தான் விழும். இதை பார்த்தீங்கன்னா D1 லக்னத்துக்கு 22ஆம் திரைக்காணம் திரைக்காண சக்கரத்துல 4, 8, 12 இதுல ஏதாவது ஒன்னத்துல தான் விழும். இதை எப்பயும் கட்டாயம் நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவா ஜாதகத்துல 22ஆம் திரைக்காணத்துடன் தொடர்புடைய லக்னம், லக்னாதிபதி, மற்ற கிரகங்கள், 22ஆம் திரைக்காண அதிபதி ஆகியவை உடல் பாதிப்பை அவற்றின் தசாபுக்தி அந்தரங்களிலும் கோச்சார காலத்திலும் கொடுக்க வல்லதாக இருக்கும். மேலும் ஆயுள் பாதிப்பு, உடல் ஆரோக்கிய குறைவு, தீராத மனக்கவலை, விபத்து, கண்டங்கள், உயிர் பயம், திடீர் கஷ்ட நஷ்டங்கள், தற்கொலை எண்ணம், பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் பாதிப்பு, நாற்கால் விலங்குகளால் அல்லது 4 சக்கர வாகனங்களால் விபத்து போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இந்த 22ஆம் திரைக்கான பாதிப்புன்றது சைலண்டா இருந்து விபத்தை கொடுத்துவிடும், போராட்டங்களில் மாட்டிக்கொள்ள வைத்துவிடும். திடீரென தலை மீது மரம் போன்ற கனமான பொருள்கள் விழுவது, திடீரென மாரடைப்பு ஏற்படுவது போன்ற சில பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். துரோகத்தால் பாதிப்பு, திடீர் அறுவை சிகிச்சைக்குள்ளாவது, அதிக பாதிப்பில்லாமல் இருந்தால் ஒரு சிறிய கீறலாவது ஏற்பட்டு ஒரு துளி இரத்தமாவது சிந்த வைக்கும். வெட்டுக்காயம், திடீர் பண இழப்பு, முதுகுத்தண்டில் அடிபடுவது, நம்பிக்கையானவர்களால் துரோகம் ஏற்படுவது, திடீர் மனநிலை மாற்றம் போன்றவையும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அதாவது சிலருக்கு தாங்க முடியாத மன அழுத்தத்தால் பிறரை கொலை செய்யவும் அல்லது தானே தற்கொலை செய்து கொள்வதுமான மனநிலையை ஏற்படுத்திவிடும். சில சமயங்களில் திடீர் மரணம் போன்ற பாதிப்புகள், இவையெல்லாம் அசுப சம்பந்தங்களுக்கு ஏற்ப நடக்கும்.
இந்த வேதனைகளிலிருந்து வெளியே வருவதற்கு ஆன்மீகம், பக்தி, வழிபாடு, புனித யாத்திரை போன்றவையே சிறந்த வழிமுறைகளாக பின்பற்றப்பட்டு வருகிறது. எனவே இந்த பாதிப்பை நாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக பல ஜோதிடர்கள் இந்த 22ஆம் திரைக்கான பாதிப்பை கண்டுகொள்வதே இல்லை, சிலர் கவனிப்பதே இல்லை. இதில் லக்னம், ராசினா சந்திரன் உங்களுக்கு தெரியும், மற்ற கிரகங்கள் போன்ற அனைத்திற்கும் அவற்றிற்கு 22ஆம் திரைக்கான தொடர்பினை பார்க்க வேண்டும். அதாவது குருன்னு பார்த்தீங்கன்னா குருவுக்கு 22ஆம் திரைக்காணம் எதுன்னு பார்த்து அதுக்கும் குருவுக்கும் என்ன தொடர்பு, எப்படி இருக்கு, அதாவது குரு பாதிக்கப்பட்டிருக்குதா இல்லை சுபத்தன்மையோட இருக்குதா அப்படின்னு பார்த்து உறுதி செஞ்சுக்கணும். இது போல எல்லா கிரகத்துக்கும், லக்னத்துக்கும், ராசிக்கும் நம்ம பார்க்கணும். அதே போன்று அசுப கிரகங்களான செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களின் கோச்சாரம் இந்த 22ஆம் திரைக்காணத்தின் மீது செல்லும் போதும், 22ஆம் திரைக்காண அதிபதியின் மீது செல்லும் போதும், இவற்றின் தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும் போதும் கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கோச்சாரத்துல நாள் கிரகமான சந்திரனின் சஞ்சாரம் ஓரிரு நாளில் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இவற்றின் பாதிப்பு மாத கணக்கில் இருக்கும். வருட கிரகங்களான சனி, ராகு, கேது, குரு ஆகியவற்றின் பாதிப்பு வருடக்கணக்கிலும் இருக்கும். இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், அசுபருடன் சேராத புதன் ஆகிய கிரகங்கள் கெடாமல் இருந்தால் அதிக பாதிப்புகளை தருவதில்லை. அதே சமயம் கெட்டிருந்தால் சுபர்களான அவர்களும் கெடுதலை செய்ய தயாராக இருப்பார்கள். சிலர் கூறுவார்கள், செவ்வாயால் பாதிக்கப்பட்டிருந்தால் விபத்துகள் ஏற்படும், இரத்த இழப்பு ஏற்படும் என்றெல்லாம். அந்த சமயங்களில் இரத்த தானம் செய்வது நல்ல சிறந்த பரிகாரமாக இருக்கும் என்று பலர் கூறுகின்றனர். அதாவது ஏதாவது ஒரு வழி நம் உடம்பில் இருந்து ரத்தம் வெளியேறும் நிலையை அது குறிப்பிடும். இந்த 22ஆம் திரைக்காணத்தின் பாதிப்பெல்லாம் பார்க்கணும்னா D1 லக்னாதிபதியும் D3 லக்னாதிபதியும் நட்பு, பகை என்று எவ்வாறு உள்ளது, மிருத்யு பாகையில் எவை அமர்ந்துள்ளன என்பது பற்றியும் ஆராய வேண்டும். இந்த திரைக்காணங்களில் ஆயுத திரைக்காணம், சர்ப்ப திரைக்காணம், சதுஷ்பாதம், பட்சி, பாச திரைக்காணம் இதிலெல்லாம் எந்த திரைக்காணத்துல இந்த 22ஆம் திரைக்காணம் அமைஞ்சிருக்கின்றதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி பாதிப்பு இருக்கும். 22ஆம் திரைக்காணத்துடைய தொடர்பு பெற்ற தசாபுக்தி நடக்குதான்னு பார்க்கணும். 22ஆம் திரைக்காணம் தொடர்பு பெற்றுள்ள கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கு பயணித்துக் கொண்டுள்ளன என்பதையும் பார்க்க வேண்டும். 22ஆம் திரைக்காணம் அமர்ந்துள்ள ராசிகளின் குணாதிசயங்கள் எவ்வாறான பாதிப்பை கொடுக்கும் என்பதையும் பார்க்க வேண்டும். அதே போல தொடர்புள்ள கிரகங்களின் காரகத்துவங்கள், ஆதிபத்திய காரகத்துவங்கள் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் கவனிக்க வேண்டும். மேலும் 22ஆம் திரைக்காணத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றன, அவை சுபரா அசுபரா என்பதையும் பார்க்க வேண்டும். D3யில் 22ஆம் திரைக்காண அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில், எந்த வீட்டில், எந்தெந்த கிரகங்களுடன் அமர்ந்துள்ளார் என்பதையும் தீர ஆராய வேண்டும். 22ஆம் திரைக்காண அதிபதி என்றாலே D3யின் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் ராசி கட்டத்தில் 22ஆம் திரைக்காணம் என்பது லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் அந்த 8ஆம் வீட்டில் 23ஆம் திரைக்காணம், 24ஆம் திரைக்காணம் அவை இரண்டும் அமைந்துள்ளதால் குறிப்பாக 22ஆம் திரைக்காண அதிபதி என்பதை D3யில் தான் எடுக்க வேண்டும். நண்பர்களே, இப்போது ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். 1981ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி அன்று பிறந்த இந்த இளைஞர் தமது 24ஆம் வயதில், அதாவது 13/3/2006 அன்று காட்டிற்கு ட்ரக்கிங் சென்ற போது காணாமல் போய்விட்டார். இன்று வரை அவர் எங்கிருக்கிறார், உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்று எந்த விவரமும் தெரியவில்லை. அனைத்து வழிகளிலும் இவரை தேடிவிட்டார்கள், எந்த பலனும் இல்லை. இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது D1ன் தனுர் லக்னத்திற்கு 22ஆம் திரைக்காணத்தில் ராகு அமர்ந்துள்ளார். அதை பார்த்தவுடனேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவர் காணாமல் போன அன்று அவருக்கு சூரிய தசா, ராகு புக்தி, புதன் அந்தரம் நடந்து கொண்டிருந்தது. கடகம் நீர் ராசியாகவும், தர்ம, அர்த்த, காம, மோட்ச ராசிகளில் மோட்ச ராசியாகவும் இருந்து அது 22ஆம் திரைக்காணமாகி 8ஆம் வீடாகவும் இருந்தது. அங்கு பாபரான ராகு சர்ப்ப திரைக்காணத்தில் அமர்ந்துள்ளதால் ராகு புக்தியில் அவர் உயிருடன் இருப்பது மிகவும் அரிது என்று கூறப்பட்டது. மேலும் 8ஆம் வீட்டு அதிபதியான அமாவாசையை நெருங்கும் சந்திரனுடன் சேர்ந்த செவ்வாயின்
4ஆம் பார்வையையும் ராகு பெறுகிறார். சனியின் சாரத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் ராகுவின் 3ஆம் பார்வையை பெற்ற வக்ர சனியின் தொடர்பும் ராகுவிற்கு உள்ளதாலும் இங்கு ராகுவின் அசுபத்தன்மை பல மடங்காக உள்ளது. கண்ணுக்கு தெரியாத கிரகமான ராகு அந்த ஜாதகரை யாருடைய கண்ணுக்கும் காட்டாமலேயே அவருடைய புக்தியில் மறைத்து விட்டார். நண்பர்களே, ராகு தான் பார்க்கும் கிரகங்களின் பலத்தையும் தன்னை பார்க்கும் கிரகங்களின் பலத்தையும் தன்னகத்தே ஈர்த்து கொள்ளும் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த சந்திரன் 8ஆம் அதிபதியாகி தசாநாதனான சூரியனுடனும் 12ஆம் வீட்டு அதிபதியுமான செவ்வாயுடனும் 6ஆம் அதிபதியான சுக்கிரனுடனும் பாதகாதிபதியும் மாரகாதிபதியுமான புதனுடனும் இணைந்து ராசி கட்டத்தில் மேஷத்தில் அமர்ந்துள்ளார். அதே D3யில் மேஷத்தில் மாந்தியுடன் அமர்ந்துள்ளார். மேலும் லக்னாதிபதியான வக்ர குரு மாரகாதிபதியும் ஆயுள் காரகனுமான வக்ர சனியுடன் மிக நெருக்கமாகி சேர்ந்து கேதுவையும் 4ஆம் பாவத்தையும் 6ஆம் பாவமான ரிஷபத்தையும் பார்ப்பது சாதகமான நிலை அல்ல. வக்ரசனி தனது 3ஆம் பார்வையாக 12ஆம் பாவத்தையும் 10ஆம் பார்வையாக பாதகஸ்தானமான மிதுனத்தையும் பார்ப்பதும் அவ்வளவு சாதகமற்ற நிலையாக உள்ளது. மேலும் மேஷத்தில் சூரியன் 19 டிகிரியில், அதாவது மிருத்யு பாகையில், கேது மகரத்தில் 12 டிகிரியில், அதுவும் மிருத்யு பாகையில், லக்னம் 18 டிகிரியில் தனுசுவில் மிருத்யு பாகையில் இருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர் காணாமல் போன அன்று அவருக்கு சூரிய தசா, ராகு புக்தி, புதன் அந்தரம் நடந்து கொண்டிருந்தது. எனவே 22ஆம் திரைக்காணத்தில் இருக்கும் அதிக அசுபத்தன்மை பெற்ற ராகுவின் பாதிப்பிற்கு சிறந்த உதாரணமாக இந்த ஜாதகம் இருக்கும். எனவே நண்பர்களே, அடுத்த பதிவில் இன்னும் சில உதாரணங்களுடன் இந்த 22ஆம் திரைக்காணத்தின் பாதிப்பை பற்றி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இதை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தவும், என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், ஜோதிட சூட்சுமங்கள் தொடர்பான பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த சேனலின் லிங்கினை மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.